நடைபெற்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகீர் உசேன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், மாநில அமைப்பு செயலாளர் பழனி பாரு, தலைமை பிரதிநிதி ஷாஜகான் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதநேய மக்கள் கட்சி ஆற்றிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி 3% இடஒதுக்கீட்டை 5% இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும், மோசட் 15 ஆண்டுகால வெள்ளை அறிக்கை வேண்டும், இஸ்லாமிய சிறைவாசிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும், தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் பள்ளிவாசல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் உள்ள பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் தமுமுக, மமக சகோதரர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்ற வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், கட்சி வளர்ச்சி குறித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வி குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். RSS உடைய பின்புலத்திலே பார்ப்பனர்தான் கொண்டார் என்று உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தியை கொண்டது யார் என்று கேட்டால் சீக்கிரம் என்று சொல்வார்கள். சீக்கிரங்களை தொட்டு பார்த்தால் பின்புறமாக RSS இருக்கும். ராஜீவ் காந்தியை படுகொலை செய்து யார் என்று கேட்டால் ஈழத் தமிழர்கள் விடுதலை புலி இயக்கம் என்று சொல்வார்கள். ஆனால் விடுதலை புலி இயக்கத்தை ஆய்வு செய்து பார்த்தால் அவர்கள் செய்யவில்லை, பின்புறமாக RSS அந்த கொலையை செய்தது என்று சொல்வார்கள். இப்படி அவர்கள் அவசரப்பட்டு வேகமாக இந்து ராசிக்கு அமைப்பதற்காக பல்வேறு துறைகளில் கையெழுத்திருக்கிறார்கள். நாம் தமுமுக என்ற மனிதநேய மக்கள் கட்சி ஒன்று ஆரம்பிக்கும் போது தமிழகத்தை எல்லா இஸ்லாமிய அமைப்பும் இருந்தது. RSS என்று சொல்லக்கூட தகுதி இல்லாதவர்கள், RSS பற்றி பேச பயந்தவர்கள், அச்சப்பட்டவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்தினார்கள். முஸ்லீம் லீக் இருந்தது, தேசிய லீக் இருந்தது, அதே போல பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், ஆன்மீக அமைப்பாக இருக்கின்றது, ஜமாத் இஸ்லாமி இருந்தது, சிமி இருந்தது, பல்வேறு அமைப்புகள் இருந்தன. ஆனால் தமுமுக ஆரம்பித்ததற்கு பிறகுதான் சொன்னார்கள், RSS உடைய சங்க பரிவார கும்பலுடைய முகத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் குக்கிராம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது தமுமுகவுடைய தோழர்கள்.